வாங்க நம்ம முருங்கைக்கீரை அடை தோசை இது வந்து ட்ரையாக காய வச்சுருக்குறேங்க. அதை கையாலே நொறுக்கணும்னா நொறுங்குது பார்த்தீங்களா. மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் பவுடராக பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, தோசை மாவு எந்த மாவு, மில்லட் மாவா, இட்லி மாவா, இல்லை கோதுமை மாவா, எது ஒன்றும் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த மில்லட் மாவு தான் கலந்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு கலந்து வச்சாச்சு. இதில் வந்து இந்த முருங்கைக்கீரையை நொறுக்கி போட்டிருக்கேங்க. இது மிக்ஸி ஜாரில் நீங்கள் வேணால் பவுடர் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சத்தூள் ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கருவேப்பிலையும் கூட அதில் போட்டு வச்சுக்கலாம். இல்லை கருவேப்பிலையும் கையால் நுணுக்கி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் கரைச்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு தோசைக்கல்ல நீங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி நம்ம எண்ணெய் நல்லா நீங்கள் தேவையான அளவுக்கு எப்படி வேணுமோ ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடியை போட்டு அப்படியே சிம்லேயே வச்சு பிரட்டி விட்டு எடுத்துருக்கோங்க. இதுக்கு எந்த சட்னி வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப மேட்சாக இருக்கும். ஏன்னா இதில் மிளகு, சீரகம், சோம்பு அந்த இதெல்லாம் இருக்கிறப்ப இஞ்சி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது இஞ்சி கூட போட்டுக்கலாம், பச்சையாக அரைச்சிங்கன்னா. இது எல்லாமே கலந்து வச்சுக்கிட்டு தோசை அடை தோசையாகவும் மெல்லுசாகவும் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்கீரை இருக்குது, மிளகு, சீரகம் இருக்குது, எல்லாமே இருக்கிறப்ப நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்.